வணக்க நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் ஜெனீவா அப்படின்ற இடத்துல நிற்கிறோம். இந்த இடங்களில் இருக்கிற இடங்கள் நான் அப்படி சுற்றி எடுத்துக்கொண்டு காட்டிட்டு வரேன். அவங்க இந்த இடங்களில் கூடுதலாக நீங்கள் ஃப்ரான்ஸ் நாட்டுக்காரர்களை பார்க்கலாம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த ஃப்ரான்ஸ் நாட்டு எல்லைன்றது 5லேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து மக்கள் வேலைக்கு வர காரங்களால் ஜெனீவா இந்த இடத்துக்கு நீங்கள் கூடுதலாக ஃப்ரான்ஸ் நாட்டுக்காரர்களை நீங்கள் இதை பார்க்கலாம். அதே நேரத்தில் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன, வாழ்க்கை செலவா. அதாவது சொல்லப்போனால் சுவிட்சர்லாந்து நீ குறிப்பாக நீங்கள் ஜெனீவாவை சொல்ல போனால் வாழ்க்கை செலவுன்றது மிக அதிகமாக சொல்லப்போனால் வீடு வாடகை என்றாலும் சரி. ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரான்ஸ் நாட்டில் வாழ்க்கை செலவுன்றது மிக குறைவாக உள்ளதால் அங்கே இருந்து கொண்டு இந்த சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு வேலைக்கு வரணும். அதனால நீங்கள் இந்த ஃப்ரான்ஸ் நாட்டு கார்களை பார்க்குற சாதாரண பார்க்கலாம். இந்த ரோட்டுகளுக்கு நடுவில் நீங்களே பார்க்கலாம், மரங்கள் நட்டுருக்கு. இப்போ ஒரு கொஞ்சமாக அளவாக வளர்ந்துருக்கு, நீங்களே பாருங்க. அப்படி இஞ்சால வந்தால் இங்கே ஒரு பஸ் வேலை இப்படி தான் இருக்குது, நீங்களே பாருங்கள். எல்லாம் எலக்ட்ரிக்கில் ஓடுறது. நாங்களும் பாருங்கள் ஆப்பிள் மரம் காட்டுறேன். இதே ரோட்டு சைடில் ஒன்று ஆப்பிள் மரம் ஓடிக்குது, நீங்களே பார்க்கலாம். இதான் ஆப்பிள் மரம், இதில் ஆப்பிள் காயல் இருக்குது, நீங்களே பாருங்க. இதில் வந்தால் சைக்கிளில் போயினோம். நாங்கள் எப்படி இந்த பாதையை கடந்து அங்கால போவோம். நீங்களே பார்க்கலாம், மரங்கள் நட்டுருக்கு. அது பாதுகாப்புக்கு இப்படி தடியெல்லாம் கட்டி வச்சிருக்கு, நீங்களே பாருங்க. சுவிட்சர்லாந்தில் நீங்கள் பல இடங்களில் ஃபயர் கைட்ரண்டை பார்க்கலாமா சொல்லப்போனால் நீங்களே பார்க்கலாம். சிவப்பு, நீலம் அப்படின்ட்டு பல கலரில் இருக்கும். ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு அர்த்தத்தை குறிக்குமா சொல்லப்போனால். அதான் சொல்லப்போனால் நீங்கள் அது நீல கலர் வெள்ளை இப்படியானதை பார்த்து அது என்னென்னா அதிக அளவிலான தண்ணியை வழங்கக்கூடியது. சொல்லப்போனால் 1500 GPM அளவிலான தண்ணியை வழங்கக்கூடியது. அது நீங்கள் பச்சை கலரில் பார்த்து அது 1000லேருந்து 1500 GPM அளவிலான தண்ணியை வழங்கக்கூடியது. அதே நீங்கள் மஞ்சள் அது செம்மஞ்சள் ரங்கல் அப்படி பார்த்தா அது 500லேருந்து 1000 வகையான தண்ணியை வழங்கக்கூடியது.
ஜெனீவா, அதாவது சொல்ல போனால் பிரெஞ்சில் ஜெனேவ் அப்படின்னு சொல்லுவார்கள். சுவிட்சர்லாந்து நாட்டின் மிக முக்கியமான நகரங்களில் ஒன்றாக இது விளங்குகின்றது. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச மக்களின் கவனத்தை ஈர்த்த நகரமாகவும் இது திகழ்கிறது. ஜெனீவா சுவிஸ் நாட்டின் 6வது பெரிய நகரமாக விளங்குகிறது. அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, கல்வி ரீதியாக இருந்தாலும் சரி. அதே நேரத்தில் சுவிட்சர்லாந்து நாட்டின் பண்பாட்டு மையமாகவும் விளங்குகின்றது. தமிழர்களுடைய வரலாற்றில் சோழர்களின் ஆட்சி எவ்வளவு பங்கு வகிக்கிறதோ அதே போல் ஜெனீவா இந்த நகரத்தில் ரோமானியர் ஆட்சி மிகவும் பங்கு வகிக்கிறதா சொல்லப்போனால் இந்த ஜெனீவா இந்த நகரத்தை உருவாக்கியவர்களே ரோமானியர்கள்னு சொல்லலாம். ரோமானியத்தை வரைக்கும் முன்னால் இந்த ஜெனீவா இந்த நகரம் ஜெனீவா என்று அழைக்கப்பட்டது. அதே நேரத்தில் இந்த ஜெனீவான்றது ஒரு சின்ன குடியிருப்பாக மட்டும் இருந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 58ஆம் நூற்றாண்டில் ஜூலியஸ் சீசர் என்ற தலைமையில் ரோமானியர்கள் இங்கே வந்தார்கள். ஹெல்டிக் மக்களாக சொல்லப்போனால் ரோமானியத்தை எதிரியாக கருதப்படுகிறது ஹெல்டிக் மக்கள் என்பவர்கள். ஆனால் அந்த சீசரின் வெற்றி என்றது ரோமானியர்கள் ஆட்சியில் ஜெனீவாவை கொண்டு வந்தது. அதே நேரத்தில் ரோமர்கள் ஜெனீவாவில் தங்களை நகரத்தை அறிமுகப்படுத்தினார்கள். கட்டிடங்கள் என்றாலும் சரி, பிரபலமான ரோமானிய குளிரிடங்கள் என்றாலும் சரி, சாலைகள் என்றாலும் சரி, பல்வேறுபட்டவை உருவாக்கினார்கள். அதன் விளைவாக ஜெனீவா வணிகத்தின் நுழைவாயிலாக உருவெடுத்தது. ரோமர்கள் கொண்டு வந்த முக்கியமான மாற்றங்களில் ஒன்று கலை கலாச்சாரமாக சொல்லப்போனால் கல்வி, அதன் உள்ள மேம்பாடுகள், அரங்கங்கள், தியேட்டர்கள் மற்றும் மண்டபங்கள் என ஜெனீவாவில் பல்வேறு அறிமுகப்படுத்தினார்கள். தினசரி பல்வேறு மக்கள் பல்வேறு விடயங்களால் பயன்பெற்றார்கள். அதே நேரத்தில் ஜெனீவா அறிவியலிலும் மதத்திலும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தது. ரோமர்கள் மற்றும் கிறிஸ்தவம், அவர் சொல்ல போனால் 4ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவ மதம் வந்து மிகப்பெரிய அளவு வளர்ந்து வந்தது. ஜெனீவாவின் மதவாயில் முக்கிய இடத்தை இந்த கிறிஸ்தவ மதம் பிடித்தது. அதே நேரத்தில் ரோமானியர்கள் கிறிஸ்தவத்தை தங்கள் ஆட்சியை அனுமதித்தார்கள். இது பின்பு பரவலாக மிகப்பெரிய மதமாக ஜெனீவா மற்றும் பல இடங்களில் மிகப்பெரிய அளவு பரவ தொடங்கிச்சு. இதனால் நீங்கள் ஜெனீவா நகரத்தில் பல்வேறுபட்ட இடங்களில் கிறிஸ்தவ வரலாற்று கட்டிடங்களை விட பார்க்கலாம். நீங்கள் ரோம பேரரசின் வீழ்ச்சியாக சொல்ல போனால் கிறிஸ்துக்கு பின் 5ஆம் நூற்றாண்டில் ரோம பேரரசின் வீழ்ச்சியால் ஜெனீவா மிகப்பெரும் ஒரு மாற்றத்தை கண்டது. பார்ப்பாரிகளின் தாக்கம் ரோமானியர்களின் மிகவும் ஆட்சியை முடிவு கொண்டு வந்தது. ஆனால் ரோமானியர்களின் தாக்கம் என்றது ஜெனீவாவில் கலாச்சாரத்திலும் என்றாலும் சரி, கட்டிட கலைகளில் என்றாலும் சரி தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டங்களில் கெல்டிக் மக்கள் வாழ்ந்த இடங்களை நாங்கள் வசிப்போமா சொல்ல போனால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கூடுதலான நாகரிகங்கள் தோன்றுகிறது ஆற்றங்கரைகள், நீர்களுக்கு பக்கத்தில் தான். அதே போல் இந்த இடங்களில் தான் முதல் கெல்டிக் மக்கள் வாழ்ந்திருப்பார்கள். அவர்கள் வாழ்ந்த இடங்கள் நாங்கள் இப்போது எப்படி இருக்குன்னு சுற்றிப்பாங்க. அப்படியே வந்தால் இதில் எல்லாம் தனியாற்றதா நீங்களே பார்க்கலாம். நாங்கள் அப்படி போட்டு நாங்கள் அப்படி கப்பலை எடுத்து போகணுமெண்டா நாங்கள் அதில் எடுத்து போகலாம். டிக்கெட் கட்டிட்டு எடுத்து போகலாம். இப்படியே போகலாமுன்ட்டு பார்க்குறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையும் போட்டுக்கொண்டிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்பீங்க. நீங்களே பார்க்கலாம். இதில் சொல்ல போனால் அந்த இப்படி போட்டில் எப்படி போகிற இருக்குல்ல, அதுவுமே இருக்குது. நீங்களே பார்க்கலாம். இதில் போய்கொண்டிருக்கிறேன் அப்படி போட்டு வரல. நீங்களே பாருங்க அப்படி இருக்கண்டு. நாங்கள் இல்லை பே பண்ணிவிட்டு போவோம் நினைக்கிறோம். நீங்களே பார்க்கலாம் அப்படி இருக்கண்டு. சொல்ல போனால் இந்த வெக்கைக்கு இதில் இருக்கிறது அவ்வளோ குளிர்மையாக இருக்குது. இந்த காற்றோடுன்னு சொல்கிறது அப்படி அந்த ஈரப்பதமாக இருக்கிறபடியா எல்லா கிடாக்கு மறுபடி சரியான வெக்கை. நீங்களே பார்க்கலாம். வேர்த்தொழுவுது எனக்கு இந்த வெயிலுக்கு. அப்படியே அந்த அதில் தண்ணி என்று சொல்கிறது மேலே சீறி அடிக்க அந்த இடத்துக்கு மட்டும் போய் பார்ப்போம். அவடை மட்டும் போய் பார்த்துட்டு இப்போ நாங்கள் மற்ற இடங்களும் அவங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நீங்களே பார்க்கலாம். இல்லை சின்ன பிள்ளைகள் விளையாடிக்கோ நிற்கணும். இதில் இப்படி இதில் தாராக்கில் பார்க்கலாம். நீங்கள் இல்லை பாருங்கள். இவ்வளோ தூரத்துக்கு மட்டும் தண்ணி எழுந்து வந்து இங்கே தாராக்கில் பார்க்கலாம். எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்க. நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ தெளிவாக இருக்குண்டு. சொல்ல போனால் நாங்கள் அந்த இடம் மட்டும் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். நீங்களே பார்க்கலாம். அதெல்லாம் அந்த தண்ணி சீறி அப்படியே பாயுது. அந்த இடம் மட்டும் போய் உங்களுக்கு நான் காட்டுறேன் எடுத்து வீடியோ. சொல்ல போனால் அந்த இடத்துல நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்டா இருக்கண்டு கொண்டு போய் காட்டுறேன். அதுக்கு அங்காலேயே நாங்கள் போனால் அதில் ஒரு சின்ன இடம் போல் ஒரு கட்டடம் போல் கட்டிக்கிறாங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். சொல்ல போனால் அந்த இடத்துல போனால் சரியாக தண்ணி அடிக்குது.
நீங்களே பார்ப்பீங்க இப்போ. வாங்க பார்க்கலாம். அதில் நீங்கள் இந்த அதில் பார்த்தா மரத்தில் செய்த படகுகள் நிற்கும். நீங்களே பாருங்கள். சொல்லப்போனால் இந்தியாவில் மோட்டரில் ஓனாலும் கூட இங்கே அதில் பார்த்தா இந்த மரத்தில் செய்த பழைய காலத்தில் அப்படி ஒரு அந்த மரத்தில் செய்த படகுகளை நீங்கள் பார்க்கலாம். கூடுதலாக ஃபேமிலி ஃபோட்டோ அடிக்கணும். நான் சொன்னேன் இதான். நீங்களே பாருங்க. பார்க்கலாம் அப்படி இருக்கண்டு சொல்ல போனால் கிட்ட அதே பக்கத்தில் போனால் சரியாக தண்ணி அடிக்குது. நீங்களே பாருங்க எப்படி இருக்கண்டு. தொங்கை மட்டும் போகுது. எப்படி இருக்கண்டு. நாங்கள் அப்படியே இந்த இதுக்கால அப்படியே போய் பார்ப்போம். சொல்ல போனால் இந்த பாதையானது அப்படியே போகுது. நீங்களே பாருங்க. இந்த அவடம் மட்டும் போகுது. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நீங்களே பார்க்கலாம் அப்படி இருக்கண்டு இந்த இடம். நான் சொல்ல போனால் இதுக்கு முதல் அகண்ட பெரிய பாதையாக இருந்துச்சு. ஆனால் இது அவ்வளோ பெருசு இல்லை. நான் உங்களுக்கு அப்படியே இவங்க மட்டும் போய் எடுத்து பண்ணி காட்டணும். சொல்ல போனால் கல்லில் தான் இதான் போட்டிருக்கு. நீங்களே பார்க்கலாம். இப்படி இவ்வளவு மட்டும் வருது. இந்த இதில் நாங்கள் இறங்கி கீழே பார்க்கலாம். கீழே படியல் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு போகாத போல் இதில் கீழே பார்க்கலாம். அப்படி வெளியில் போட்டிருக்கு. ஒரு கப்பல் போட்டிருக்கோம். நாங்கள் அப்படி இதால் கீழே இறங்கி பார்க்கலாம். சொல்லப்போனா அந்த நீரென்று அவ்வளோ தெளிவாக இருக்குது. நீங்களே பாருங்க எப்படி இருக்காண்டு. அப்படியே தெளிவாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம். அதில் ஒரு வாத்து ஒன்று வருது பாருங்க. ஒரு பாத்துண்டு வருது பார்க்கலாம். நீங்களே பாருங்க எப்படி இருக்கண்டு. வாத்துன்னு பார்த்து பண்ணிக்குது. நீங்களே பார்க்கலாம் இந்த வாத்தை. இப்படியே தொடர்ந்து ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். சொல்ல போனா அந்த அவடம் மட்டும் ஆக்கள் வந்துட்டு அப்படியே போகிறேன். மிஞ்சால அவ்வளோ கூட பேர் இல்லை. சில பேர் மட்டும்தான் போய் வேண்டாம். அவடத்தில் இந்த வார இடம் இருக்குல்ல, அதில் சரியா ஈரமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடம் நீங்களே பார்ப்பீங்க. சொல்ல போனால் நீங்கள் அதில் பார்க்குற அதே போல் அந்த போட் போல் எடுத்து நீங்கள் வேண்டா இந்த வாடகைக்கு எடுத்து நீங்கள் கொஞ்ச நேரம் ஓடலாம். இதுக்கு அப்படிங்க நீங்களே பார்ப்பீங்க எப்படி இருக்குது. ஐயா பார்த்தீங்களா நாங்கள் எப்படி இருக்கு. அதே நேரத்தில் அந்த போட்டுன்னு சொன்னீங்க. நீங்களே பாருங்க. அது மரத்தில் செய்த படகு போல. நீங்களே பார்க்கலாம். இதான் நான் சொன்னேன், அந்த மரத்தில் செய்த படகு போல. நீங்கள் பார்க்கலாம் அந்த ராட்டினம் போல ஒன்று இருக்குது அதில் தொங்கல்ல. சொல்ல போனால் இதுக்காக நாங்கள் போய் அதாவது சொல்ல தனியாருடைய கப்பல் வேண்டாம் இதில் பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடங்கள் போட்டிருக்கு. அப்படியே வந்தால் இதில் ஒரு சின்ன பாலம் போல இருக்குது. நீங்களே பார்க்கலாம். தான் இந்த பாலம். இதுக்கால சில தாராக்களை நீங்கள் வாத்துவில் நீங்கள் பார்க்கலாம். அப்படியே வந்தால் இந்தியாவில் என்னென்னா சின்ன அதாவது குளிக்கிறதுக்கு கண்டு வச்சுருக்காங்க. அந்த லேக்கிலேயே ஒரு குளிக்கிறதுக்கு இடம் போல் கட்டி அதை வச்சுருக்கிறாங்க. அதில் கூட சின்ன பிள்ளை எல்லாம் இருந்து குளிக்கிறேன். நீங்களே பார்ப்பீங்க. இதில் சில ஹோட்டல்கள் இருக்குது. நீங்களே பார்க்கலாம் இடங்களை.
சொல்ல போனால் நீங்கள் இதில் பார்க்கலாம் போலீஸ் சென்டல் இருக்குது. சொல்ல போனால் போலீஸின் போட்டை பாருங்க. நீங்கள் இதில் பார்க்குறது தான் போலீஸின் போட். நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்குண்டு. அங்காலையும் சில தூரம் நிற்குது போலீஸின் போட்டை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அப்படியே அங்கே வர இடங்களில் இதுலேயும் நீங்கள் ஒரு போட்டை பார்க்கலாம். ஓகே, நாங்கள் இப்போ இந்த போட்டில் போவோம். இடங்களை சுற்றி எடுத்து காட்டுவாங்க. அப்படி அவங்களுக்கு இந்த இடத்துக்கு காட்டிட்டு வரேன். பார்க்கலாம். போட் ஓட்ட வியூ பாயிண்டில் இருந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. சொல்ல போனால் எங்களே பார்க்கலாம் திறந்த வழியாக இருக்குது. சொல்ல போனால் அப்படி ஒரு கேட் மட்டும் தான் இருக்குது. இங்கால அப்படியே திறந்த வழியாக இருக்குது. நீங்களே பாருங்க அப்படி இருக்குண்டு இந்த இடம். நீங்களே பார்க்கலாம் இந்த கரடியை. காத்து போகுது. சொல்ல போனால் இப்போ நாங்கள் ராட்டினத்தில் வர போகிறோம். நான் அப்படி உங்களுக்கு அதை எடுத்து காட்டுறேன். சொல்ல போனால் நீங்களே பார்க்கலாம். சொல்ல போனால் ஒரு இது ஏறுறதுக்கு ஒரு டிக்கெட்டுக்கான விலை விளாண்டா 8 ஸ்விஸ் ஃப்ராங்க். நீங்களே பார்க்கலாம் இப்படி ஒன்று தான் வருது. மெர்சி மேடம். சொல்ல போனால் அந்த டிக்கெட்ன்றது ஒரு கார்டு போல் தராங்க. நீங்களே பாருங்க இப்படி தான் இந்த கார்டு இருக்கும் அப்படின்ட்டு. சொல்ல போனால் அவையில் இப்படி சுற்றி கொண்டிருக்கணும். நாங்கள் இதுக்கு அடுத்ததாக வருவோம். அதில் போய் ஏறுவோம். நீங்களே பார்க்கலாமா. அது கணக்க பேர் இல்லை. சொல்ல போனால் இவ்வளோ பேர் தான் நிற்கிறேன். நீங்களே பார்க்கலாம். போனால் நான் ஃபோனில் வீடியோ எடுத்து கொண்டு வந்தேன். நான் ஃபோன் சார்ஜ் இல்லாமல் நின்றுட்டு அதனால் இதில் எடுக்கிறேன். பார்ப்போம் வீடியோ எடிட்டிங். சொல்ல போனால் எப்போ இந்த வீடியோ எனக்கு பெருதோ தெரியும். ஏன்னா எடிட்டெல்லாம் பண்ணுறதுக்கு இப்போ ஒரே ஃபோனில் நான் எடுத்திருந்தா நான் வீடியோ எடிட் பண்ணுறது சுகமாக இருக்குது. எனக்கு நான் தனியாக மூன்று பேராக தான் முடுறாங்களா. ஸோ இப்போ நாங்கள் இல்லை இவ்வளோ 6 பேருக்கிட்ட நின்னாங்க. ஆனால் மூன்று பேராக தான் முடுறாங்க. இப்போ நான் அடுத்தது எனக்கு முன்னுக்கு நிற்கணும். அடுத்தது நான் எப்படி இன்னொரு ஆளுங்க பின்னுக்கு நிற்கணும். அவையிலும் மூன்று பேராக தான் முடுறாங்க. சொல்லப்போனால் இப்போ கணக்கு இருந்தாலும் கூட தனியாக மூன்று பேராக தான் முடுறாங்க இதில் சுற்றுறதுக்கு. கொஞ்சம் விருப்பம் இந்த பிடிச்சோன்னா வாங்க நாங்கள் வருவோம். ஓகே, இதெல்லாம் நாங்கள் இருக்க போகிறோம். இதில் வருவோம். இதில் பார்க்கலாம். சொல்ல போனால் எனக்கு என்ன ஒரு பயம்ண்டா ஃபோன் ஒர்க் கீழே விழுந்தாலும் நீங்களே பாருங்க. இது அப்படியே திறந்த வழி இப்படியே இருக்கும் படத்தில் அப்படி இங்காலையும் பார்க்கலாம். அதனால் ஃபோன் வால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறாது என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்டியாக இருக்கும். வலி கட்டிட்டு அப்படியே உங்களுக்கு முன்னுக்கு எடுத்து காட்டிட்டு வரணும். எப்படி இருக்குன்னு பாருங்க. சொல்ல போனால் நம்மளால் அங்கே இல்லை லேக் அப்படியே ஃபுல்லாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இடம் தெரியுதா பாருங்க. உங்களுக்கு இடம் தெரியுதான்னு எனக்கு தெரியல. என்னன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே இருந்து பார்க்கணுன்னா ஃபுல் லேக்கும் அப்படியே தெரியுது. நீங்களே பார்க்கலாம் இந்த வீடியோவில். நாங்கள் அப்படியே உச்சியில் இருக்கிறோம். நீங்களே பாருங்கள். இதுக்கால பார்க்கலாம். நான் அப்படியே காட்டுறேன் பாருங்க. பார்க்கலாம் அங்கிள் எப்படி இருக்குண்டு. இப்போ முதலாவது இடம் சுற்றி இப்போ நான் 2வது ட்ரிப்புக்கு அப்படியே போகிறோம். உங்களே பார்க்கலாம் அப்படி இருக்கு. சொல்ல போனால் வாங்கின காசு கேட்ட போல சுற்றுறாங்க. நான் நினைக்கிறேன்டா 2-3 தடவை சுற்றி போட்டு அப்படியே விட்டுருவாங்கன்ட்டு.
ஆனால் இது 4வது தரம் சுற்றுறாங்க. 4வது தரம் சுற்றிட்டு இப்போ மேலே இன்னொரு இடங்களை காட்டுறாங்க. இப்போ நான் மேலே நிற்கிறேன், நீங்களே பார்க்கலாம் இந்த இடங்கள் எப்படி இருக்குண்டு. நீங்களே பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குண்டு. சொல்ல போனால் நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்காண்டு. அந்த 4வது தரம் சுற்றிட்டு 5வது தரம் வேண்டாம் அந்த இடங்களை அப்படி ஒன்று மேலே கொண்டு காட்டுறாங்க. இப்போ நான் ப்ளாக் ஷோ வந்துருக்கேன், அது மேலே நீங்களே பார்க்கலாம். இதில் இந்த வியூன்றது அப்படி சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இல்லை மலையில தெரியுது, நீங்களே பாருங்க. அப்படி இஞ்சாலே நீங்கள் பார்க்கலாம் அப்படியே எப்படி என்ன தெரியுதுண்டு. இல்லை போனால் இப்போ நீங்கள் இடங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் அப்படியே இதில் ஒரு பார்க் ஒன்று இருக்குது. இதில் அப்படியே நான் அந்த இடங்களை அப்படியே உங்களுக்கு காட்டிட்டு வரேன், நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க. பார்க்கலாம், சைக்கிளில் தான் எல்லோரும் போயினோம். மரங்களை பாருங்க. சொல்லணும்னா கூட இந்த இடம் என்ன சொல்கிறது, இந்தியாவில் பெரிய பெரிய கட்டிடங்கள் அப்படி இருந்தாலும் கூட ஒரே இயற்கையாக இருக்குது. ஃபுல்லாக மரங்களாக தான் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். இல்லை கொஞ்சம் பேர் ஓகே நீங்களே பார்க்கலாம். இந்த அதில் சின்ன ட்ரைன் போல இருக்குது, அதில் சுற்றி கொண்டு அங்கே இடங்களை சுற்றி காட்டுறாங்க. நீங்களே பாருங்க, அதை காட்டுறேன். அதிலே ஒரு பெரிய கப்பல் ஒன்று நிற்குது பாருங்க, ஷிப் ஒன்று நிற்குது, இடங்களை சுற்றி காட்டுறாங்க. நீங்களே பார்க்கலாம். இதில் இந்த போட்ரோல் போகுது அங்கால. சொல்ல போனால் நான் உங்களுக்கு வேண்டாம் முதல் அங்கால் பக்கத்தில் இந்த இடங்களை அப்படி எடுத்துக்காருனா, இப்போ நான் இதுக்கு இஞ்சால் பக்கத்தில் நிற்கிறேன். இதுலேருந்து அங்கே இருக்கிற வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சொல்ல போனால் இதில் அந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்குண்டு. சொல்ல போனால் இதில் நாங்கள் தொலைநோக்கியால் பார்க்கலாம். நான் காசு போட்டுட்டு பார்க்கலாம், காசு போடுவோம். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குண்டு. சொல்ல போனால் முதல் நான் வீடியோ எடுத்து அதில் நின்று இப்போ இதுக்கு அங்கால் பக்கத்தில் இருந்து இருக்கிறேன்னு பாருங்கள்.